Hi friends, welcome to V2 Samuel 1223 channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து முட்டை தோசை எப்படி செய்யறதுன்னு. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் மாவு ஊத்துறாங்க. இந்த முட்டை தோசை வந்து ஹெல்த்தியா இருக்கும், டேஸ்டியா இருக்கும், ப்ளஸ் ஈஸியாவும் இருக்கும். நீங்க செஞ்சு சாப்பிட்றதுக்கு வீட்டில் குட்டீஸ்ங்களுக்கு கூட செஞ்சு தரலாம். ஸோ அந்த மாதிரி ஊற்றிட்டு மெதுவாக அந்த மாதிரி பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்களோ அவ்வளோவோ தோசை வந்து மெலிசாக வரும். பாருங்கள், கேப் எதுவுமே இல்லை, பாருங்கள் ஃபுல்லாக மூடிச்சா. இப்போ வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போட்டுருக்காங்க பாருங்கள். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சு செய்யுங்க. ஏன்னா தோசை வந்து நம்ம நார்மல் பிளெயின் தோசைன்னா நம்ம ஒரு வாட்டி இப்படி ஊற்றிட்டு திருப்பி போட்டு எடுத்துருவோம். பட் இது வந்து கொஞ்சம் நேரம் வேகணும் இல்லைங்களா? ஸோ ரொம்ப கருகவும் கூடாது, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ வெங்காயம் போட்டிருந்தோமே ஒரு ஃபுல்லு முட்டை உடைச்சி அங்கே பாருங்கள், அந்தமாரி தோசையோட நடுவில் முட்டை போடணும். முட்டை போட்டாங்க. நீங்கள் சைலண்ட்டாக இருக்கணும், வீடியோ எடுத்துன்னு இருக்கோம் இல்லை? இப்போ பாருங்கள், அதை வந்து உடைச்சி தோசை கரண்டி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு முட்டை தோசை சாப்பிட்ற மாரி இருக்கும், நல்லா இருக்கும். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சூப்பராக செய்யணும். எங்கள் பையன் சொல்கிற மாதிரி சூப்பராக செய்யணும். தண்ணி ரைனும் ஆமாங்க. இப்போ உப்பு போடணும். பாருங்கள், ரைனாட் பாங்கே சொல்கிற மாரி உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டிருந்துமே கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். ஆமாங்க, சில்லி பவுடர் பாருங்கள், அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தோசை மாவு ஊற்றுனாங்க, வெங்காயம் போட்டாங்க. நீங்கள் வேகிறது இப்போ இவரே எல்லாமே சொல்லிடுவாருங்க. பாருங்கள், எல்லா புகை சைடில் வருதுங்களா? க்ளீனாக உங்களுக்கு தெரியுதுங்களா? எண்ணெய் ஊற்றணும். சரி அப்பா, நீ சும்மா அப்பா பேசின்னுக்கிறல்ல. சரி, நீயும் சொல்லு, எல்லாருமே கேட்கட்டும். இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி போடுறாங்க. சுற்றிட்டு திருப்பி போடணும். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே பாயில் ஆகிருக்கிறது தெரியுதுங்களா? ஸோ இந்த பதத்தில் நீங்கள் வந்து தோசையை வந்து இது பண்ணிக்கின்னு திருப்பி பண்ணணும். ஆமாங்க. தட்டு எடுத்துக்கணுங்களா? சுட்டுன்னா தட்டு எடுத்து போடணும். ஸோ இந்தமாரி நீங்கள் வித்தின் 5 மினிட்ஸில் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கின்னு, நாட் ஈவன் 5 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிற பாப்பாங்களுக்கு, கிட்ஸுங்களுக்கு சீக்கிரம் செஞ்சு தரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், முட்டை தோசை ரெடி. ஸோ V2 சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் பையன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ. ஆயிடுச்சு, வீடியோ ஆயிடுச்சுப்பா.